சொல்லி போட்டுனா. ஆமா. ஏன் ஆத்தா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? யாருக்குள்ள அது மரத்து மேல என்ன தைரியம் இருந்தா என்னையும் ஆத்தானையும் வச்சுட்டு புளிய மரம் திருடுவேன். இறங்கு புள்ள. அட்டி ஆடு மேய்க்கிற கலதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வேலையா பண்ற? என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவல புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாணி திருச்சிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் 4 நாள் புடுங்க. இது பாரு ஆத்தா 4 கிலோ தெருமாட்டிருக்காத்தா. அதானே தவசே புடுங்கடாத. நில்லும் கவுண்டர். இந்த 10 புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது. ஏறி வடிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க. கோழி ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாற வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன் லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கண்டி ஒண்ணு. தோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ அடுத்து விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, எங்க இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுத்துருக்கா. கவுண்டரியா கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. ஐயா ஐயா நீங்க ஐயா 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 எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டையை திருடி வாங்கின பொம்பளை. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா ஏன் புள்ள இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அதானே. அங்கே கேள்றா. சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. கவுண்டரே பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் எல்லாம் சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஐயா பண்ணல. ஏண்டா ஐயா பம்பரம் விளையாட முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா போடா. ஐயா எச்ச பண்ண எல்லாம் பண்ணியா? வணக்கம். கவுண்டரே இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா. அப்படி சென்டர பாரு, சென்டர பாரு. புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல. இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி நான் சொல்றதை கேளு. வாயில வை. சாட்டுதாயா? நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். அப்படிதான் அப்படிதான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. யோ கவுண்டரே ஏறிட்டயா?
நல்லா மாட்டிக்கிட்டா இவளை விட்டாதீங்க. ரெடியா? ரெடி? விடாதீங்களா? ஐயா ஐயா, இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் எடுத்து போன. அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே, என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். ஐயோ துணிக்காரே, இந்த இவன் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல பூராத்தனையும் அவக்கிறதுக்குள்ளேயும் மலமலன் பணத்தனையும் அவன் கையில கொடுத்து போடுறான். அடியன் கோண காலத்திருக்கு ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? நேத்து பயிர் வச்ச வயக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு. அருகி போயிருச்சுன்னா என்ன பண்றது? யார் விட்டாலும் தெரியலீங்க. என்னடா தெரியல? ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லங்கிற பாக்கியால இவ்வளவு தண்ணி போகுது. பம்பு செட்ல யாரா இருக்கா? தெரியலீங்கய்யா. போடே மடக்கணும் போட. சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறா போட. யாரு பண்ணாது? கவுண்டரே, நான் இங்க இருக்கேன். கவண்ட தோட்டத்துக்கு என்ன தர்மத்துக்கா வருது? கண்ணா பண்ண திறந்து விடுறதுக்கு. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. ஓடுறியா நீ? நில்லுப்ல. கவுண்டரே, உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னன்னா எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அறுத்து போட்டீங்களே. போதும் புள்ள, உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள.